ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் சிம்பா ஃபேமிலியில் வந்துட்டு நான் காஃபி போடுறத பற்றி தான் காட்ட போகிறேன். நான் வந்து எப்பவுமே இந்த கான்டினென்டல் காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து இந்த 10 ரூபா பேக்கெட்டில் வந்துட்டு பிரித்து போட்டேன். இந்த பாக்ஸில் வந்து இந்த குட்டன் பாக்ஸில் இவ்வளோ ஃபுல் ஆகும். இதில் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஒரு குட்டி ஸ்பூன் தான், இவ்வளோ போட்டால் போதும். இவ்வளோ போட்டாலே வந்துட்டு கொஞ்சம் எனக்கு மீடியமாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் வந்துட்டு இந்த குட்டி ஸ்பூனில் வந்துட்டு இவ்வளோ அளவு போதும். இதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். அதுவுமே ஒரு ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நாட்டு சக்கரை கொஞ்சம் வந்துட்டு இது கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றி நல்லா சுட சுட காய்ச்சின பாலை ஊற்றி நல்லா நுரப்போங்க. ஒரு 2 வாட்டி அதனாலே நல்லா எல்லாமே சூப்பராக கரைஞ்சி மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஏற்ற ஃப்ளேவரில் சூப்பராக வந்துடும் காஃபி. அதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட் பண்ணி குடிக்க வேண்டியது தான் வேலை. நிறைய பேருக்கு வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக போட தான் பிடிக்கும். இந்த காஃபி பவுடர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். போட்டால் கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அது அப்போ பிடிக்காது. அதனால் நான் வந்துட்டு மீடியமாக தான் போட்டுப்பேன். நீங்கள் பார்த்திங்கன்னா ப்ரூ பவுடர் மாதிரி இருக்காது. இது மாதிரி எப்போயுமே வந்து சர்க்கரை டைப்பில் இருக்கிற காஃபி பவுடர் எப்போயுமே வந்துட்டு கொஞ்சம் போட்டாலே போதும், டார்க்காக வந்துடும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால் வந்துட்டு பார்த்து யூஸ் பண்ணணும். இதே ப்ரூ தூள்னால் கொஞ்சம் அதிகமாக போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஓகே, உங்களுக்கு இந்த காஃபி தூள் பிடிக்குன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.